வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸ் கம்பெனியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய 5.1 டிடிஎஸ் மற்றும் டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடிய கூடுதலாக இன்பில்ட்டாக யூஎஸ்பி மற்றும் ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன் 5.1 ரிமோட் கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிமோட் கிட் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இதனுடைய செல்லிங் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த கேட்டலாக்னுடைய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் வழியாக கிளிக் பண்ணி போயிட்டு இந்த ரிமோட் கிட் மற்றும் நம்ம சேல் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதன் வழியாக கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரிமோட் கிட்னுடைய கம்பெனி பாக்ஸ் பேக்கிங் இது தான். ஸோ இப்போது இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதை பவர் ஆன் பண்ணி இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரு 16x2 சைஸ், அதாவது 16x2 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்சிடி டிஸ்பிளேக்கு அடுத்து ஒரு பேக் அண்ட் போர்டு கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஆர்எம்சி கனெக்டிங் வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை வயர்லெஸ்ஸாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃப்ராரெட் ரிமோட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய லோ பாஸ் ஃபில்டர், அதாவது சப்வூஃபர் ப்ரீ போர்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பேக் அண்ட் போர்டை நம்மளுடைய அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் கேபினட்டில் இதற்கான மவுண்டிங் ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா அதை ஈஸியாக கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேக் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2RCA சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு ரோட்டரி என்கோடர், ஒரு யூஎஸ்பி சாக்கெட்டு, அடுத்து இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ். ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தனித்தனியாக வச்சு நான் காட்டிடுறேன். ஸோ இப்போது இந்த ரிமோட் கிட் கூட வந்திருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் எல்லாமே இது தான். இந்த ரிமோட் கிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினான பார்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே, அதற்கடுத்து இந்த பேக் அண்ட் போர்டு, இது இரண்டும் சேர்ந்து தான் இந்த 5.1 ஃபுல் ஃபங்க்ஷன் ரிமோட் கிட்டாக ஒர்க் ஆகுது. இதில் ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று ஒர்க் ஆகாது. அதாவது டிஸ்பிளே இல்லாமல் நம்ம இந்த பேக் அண்ட் போர்டை யூஸ் பண்ண முடியாது, இந்த பேக் அண்ட் போர்டு இல்லாமல் இந்த டிஸ்பிளேவை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பேக் அண்ட் போர்டில் இருந்து தான் பவர் சப்ளை இந்த டிஸ்பிளே யூனிட்டுக்கு வரும், ப்ளஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் இருந்து தான் இந்த பேக் அண்ட் போர்டுக்கு போகும். ஸோ இப்போ இதனுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளேவை பற்றி நம்ம பார்த்துருவோம். 16x2 சைஸில் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் ரிசீவர் இருக்குது. அடுத்து டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ப்ரீசெட் இருக்குது. அதுக்கடுத்து டிஸ்பிளேனுடைய பேக் சைடில் இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரோட்டரி என்கோடர் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான சாக்கெட் இங்கே இருக்குது. அடுத்து டிஜிட்டல் யூஎஸ்பி, அதாவது யூஎஸ்பி டிஜிட்டல் கண்ட்ரோலுக்கான போர்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து யூஎஸ்பி சாக்கெட் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 4 சாக்கெட் போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி கண்ட்ரோல், நம்ம பேக் அண்ட் போர்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல் சிக்னலுக்கான ஒரு 7 ஆர்எம்சி கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அனலாக் ஆடியோ அவுட்புட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்காகனா, நம்ம வியூ மீட்டரை இந்த ரிமோட் கிட் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வியூ மீட்டருக்கு நம்ம எப்போவுமே அனலாக் ஆடியோ சிக்னல் தான் கொடுப்போம். அதற்காக தான் இந்த இடத்துல அனலாக் ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாண்ட் பை சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல் போர்ட், அதாவது நம்மளுடைய ஆம்ப்ளிஃபயர்னுடைய டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையை ஒரு ஸ்டாண்ட் பை சர்க்யூட் மூலமா இதே ரிமோட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல் ஆப்ஷனும் இந்த ரிமோட் கிட்லேயே வந்துருச்சு. இந்த 5.1 ரிமோட் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ் மற்றும் அவுட்புட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ இந்த பேக் அண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சோர்ஸ் இன்புட், அதாவது ஒரு அனலாக் இன்புட் ஸ்டீரியோ இன்புட் இருக்குது. அடுத்து டிஜிட்டல் இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல், கோயாக்சியல், HDMI, ARC,
வித் HDMI CEC ஃபங்க்ஷனோட இருக்குது. அது கூடவே இந்த ரிமோட் கிட்டில் USB மற்றும் ப்ளூடூத் ஆடியோ இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேபினெட்டில் இந்த RCA சாக்கெட்டை டைரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த RCA சாக்கெட்டை இப்படி ஆன் போர்டில் சால்டர் பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய FT003 மாதிரியான டீகோடர் ஃபிட் பண்ணக்கூடிய கேபினெட் தான் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை கட் பண்ணாமல் இந்த பேக் பிளேட்டை யூஸ் பண்ணாமல் நீங்கள் மாட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த RCA சாக்கெட்டை நீங்கள் தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மவுண்டிங் ஹோல்ஸ் மட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஸ் இன்புட் சாக்கெட்லேருந்து ஒரு RMC வர வழியாக நீங்கள் ஆக்ஸ் இன்புட் சிக்னலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஆன் போர்டில் உங்களுக்கு இந்த 3 டிஜிட்டல் இன்புட்டையும் உங்கள் பழைய 5.1 ஆம்ப்ளிஃபையர் கேபினட்டோடைய பேக் சைட்லேருந்தே கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த பேக் அண்ட் போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு ஒர்க்காக தேவையான DC சப்ளை ஸோ இங்கே கொடுக்கணும். 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் DC சப்ளை இன்புட் அந்த போர்டு கொடுக்கலாம். ஸோ DSP கண்ட்ரோல் நம்ம டிஸ்பிளேயில் கொடுத்துருந்த மாதிரியே அந்த DSP கண்ட்ரோல் 7 பின் RMC வழியாக அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய இந்த போர்ட்டுக்கும் இங்கே பேக் அண்ட் போர்டில் இருக்கக்கூடிய இந்த போர்ட்டுக்கும் 7 பின் RMCயில் கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB டிஜிட்டல் அப்படிங்கிற இந்த 5 பின் போர்ட்டு 5 பின் RMC வழியாக இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து USB சாக்கெட்டை இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். ரோட்டரி என்கோடர் இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கு பேக் அண்ட் போர்டிலேருந்து 5.1 அனலாக் ஆடியோ அவுட்புட் இந்த போர்ட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போர்டுக்கான இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன்ஸ். இதை நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. போர்டினுடைய பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இன்புட் அவுட்புட்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது கனெக்ஷன்ஸ். அதே போல் இந்த 5.1 ரிமோட் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பாஸ் ஃபில்டர் அதாவது சப்வூஃபர்னுடைய ப்ரீ சிக்னல் அவுட்புட்டு 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒய்டு ரேஞ்சாக கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன ரேஞ்சில் கட் ஆஃப் பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிங்கிள் சப்ளை லோ பாஸ் ஃபில்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் எக்ஸ்ட்ரீமாம்ஸ் கம்பெனிலேருந்தே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொடுத்துருக்கக்கூடிய RMC வயர்ஸ் என்னென்ன வயர்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா DSP டிஜிட்டல் கண்ட்ரோலுக்கு தேவையான ஒரு 7 பின் டபுள் அண்ட் RMC ஸோ அது கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதை நான் எப்படின்னு நான் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இந்த டிஜிட்டல் DSP டிஜிட்டல் அப்படிங்கிற போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இந்த DSP டிஜிட்டல் அப்படிங்கிற போர்ட்டில் இங்கே பேக் அண்ட் டிஸ்பிளேல நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இதனுடைய அதர் எண்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே DSP டிஜிட்டல் அப்படின்னு இருக்கக்கூடிய பேக் அண்ட் போர்டில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டபுள் அண்ட் வயர். ஸோ 2 பின் வயர் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த 2 பின் RMC பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இதை கடைசியாக கொடுத்துக்கலாம். அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பின் RMC. ஸோ இந்த 5 பின் RMCயை வந்து நம்ம டிஸ்பிளேயில் இந்த USB டிஜிட்டல் அப்படிங்கிற இடத்துல ஒரு 5 பின் RMC போர்ட் இருக்குது. ஸோ இங்கே இந்த 5 பின் RMCயை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் பேக் அண்ட் போர்ட்லேயும் USB டிஜிட்டல் அப்படிங்கிற இடத்துல இந்த 5 பின் RMCயை கனெக்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு RMCயை நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கும். 7 பின் தனியாக இருக்கும், அடுத்து 5 பின் தனியாக இருக்கும். ரோட்டரி என்கோடருக்கும் USB சாக்கெட்டுக்கு மட்டும்தான் 4 பின் RMC வரும். அதை நீங்கள் எப்படி மாற்றி கனெக்ட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் ஆகாது, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த 2 மெயின் கம்யூனிகேஷனையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு டபுள் அண்ட்
7 பின் ஆர்எம்சி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய இந்த பேக் அண்ட் போர்டில் இருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே நம்ம பவர் ஆம்புக்கு ஆர்எம்சி வயர் இன்புட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு சிங்கிள் அண்ட் ஆர்எம்சியாக இருந்தது அப்படின்னா நம்ம சிங்கிள் அண்ட் ஆர்எம்சி ஒரு சைடு நம்ம இந்த அனலாக் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட் எண்டினுடைய வயரை நம்ம ஒரு எண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம சால்டரிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அல்ல அப்படியே ப்ளக் பண்ணுறனாலும் ப்ளக் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2 4 பின் ஆர்எம்சி இருக்குது. இந்த 4 பின் ஆர்எம்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ரோட்டரி என்கோடருக்கானது. ஸோ டிஸ்பிளேல இந்த இடத்துல ரோட்டரி என்கோடர் வருது. ஸோ இந்த 4 பின் ஆர்எம்சியில் ஒரு எண்டை ரோட்டரி என்கோடருக்காக இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரோட்டரி என்கோடரில் இங்கே ப்ளக் பண்ணிடுறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு டபுள் அண்ட் 4 பின் ஆர்எம்சியில் ப்ளக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டிஸ்பிளேனுடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு யூஎஸ்பி சாக்கெட்டு. ஸோ இந்த யூஎஸ்பி சாக்கெட்டுக்கான போர்ட்டு இந்த போர்ட்டில் இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அடுத்து எக்ஸ்டர்னல் சப்பு ப்ரீ, ஸோ அதாவது எக்ஸ்டர்னல் லோ பாஸ் ஃபில்டர், இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நான் லோ பாஸ் ஃபில்டரை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா எக்ஸ்டர்னல் சப்பு ப்ரீ கனெக்ட் பண்ணுறதுல இன்னும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டீட்டெயில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது இந்த சப்வூஃபர் ப்ரீயும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளையில் தான் வேலை செய்யும். ஸோ நீங்கள் இந்த ரிமோட் கிட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை நீங்கள் 12 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ப்ரீக்கு கொடுக்கலாம். ரிமோட் கிட்டுக்கு கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் சப்ளை மேக்ஸிமம் எல்லாருமே 12 வோல்ட் பக் போர்டு வழியாக தான் இந்த மாதிரியான ரிமோட் கிட்டுக்கு சப்ளை கொடுப்போம். ஸோ அந்த 12 வோல்ட்டையே அப்படியே ப்ளஸ் சப்ளை இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அடுத்து நம்மளுடைய இந்த பேக் அண்ட் போர்டிலேருந்து வரக்கூடிய அனலாக் ஆடியோ அவுட்புட்டில் இந்த லாஸ்ட்டு சேனல் தான் உங்களுக்கு சப்வூஃபரனுடைய அவுட்புட். ஸோ இந்த வயர், இந்த ப்ளூ வயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்ம எக்ஸ்ட்ரா லோ பாஸ் ஃபில்டரில் லெஃப்ட் மற்றும் ரைட் இது இரண்டையும் ஷார்ட் பண்ணி அந்த பேக் அண்ட் போர்டிலேருந்து வரக்கூடிய லோ பாஸ் ஃபில்டருக்கான ப்ரீ சிக்னலை இங்கே கொடுத்துறீங்க இன்புட்டாக. அடுத்து ஆடியோ சிக்னல் கிரவுண்டை இங்கே லிங்க் பண்ணிடுறீங்க. அடுத்து இதிலிருந்து வரக்கூடிய சப்வூஃபர் ப்ரீ சிக்னல் அவுட்புட்டு மற்றும் கிரவுண்டை எடுத்துகிட்டு போயிட்டு பவர் ஆம்பை கொடுத்துட்றீங்க. இந்த லோ பாஸ் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். அடுத்து இங்கே இருக்கக்கூடியது கெயின் கண்ட்ரோல். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரீக்வன்சியும் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கெயினையும் செட் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரிமோட் கிட்ட பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் எக்ஸ்ட்ரா லோ பாஸ் ஃபில்டர் கனெக்ட் பண்ணியே தான் ஆகணும். இது இல்லாமல் ரன் பண்ணிங்கன்னா சப்வூஃபரில் ரொம்பவே பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த லோ பாஸ் ஃபில்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்டர்னல் லோ பாஸ் ஃபில்டரை நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த கிட்டோட. ஸோ இப்போது இதனுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் சொல்லிட்டேன். அடுத்து இதனுடைய பவர் சப்ளை இன்புட் லாஸ்ட்டாக இங்கே ப்ளஸ் இங்கே கிரவுண்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போது இந்த கிட்டுக்கு சப்ளை கொடுத்து இதை ஆன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வழியாக நான் இதுக்கு சப்ளை கொடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் ஓரமாக வச்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ நான் இந்த பேக் அண்ட் போர்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சப்ளை இன்புட் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போது இதை ஆன் பண்ணி காட்டுறேன். ரிமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம். சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிட்டேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் போர்டில் ஒரு இண்டிகேஷன் இருக்குது எல்இடி. இந்த இண்டிகேஷன் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்னலும் கனெக்ட் ஆகலைன்னா ஸ்லோவாக பிளிங்க் ஆகும். ஸோ ஏதாவது சிக்னல் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். உங்களுக்கு டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் பத்தலை கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரீசெட்டை
நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதனுடைய பிரைட்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி என்கோடரில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரோட்டரி என்கோடர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸில் வரும். ஸோ கிட்ட ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணோன்னா வெல்கம் நோட் வருது. அடுத்து சாஃப்ட் ஸ்டார்ட் மாஸ்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்ட நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு எப்போது ஆன் பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் கடைசியாக வச்சுருக்கக்கூடிய வால்யூம் லெவல் 0லேருந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சடனாக ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ண உடனே கத்தக்கூடாது, சவுண்டாக அது வால்யூம் பாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாஃப்ட் ஸ்டார்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரோட்டரி என்கோடரில் நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்புட் வரும். ஸோ என்கோடரை ரொட்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்புட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி, ப்ளூடூத், யூஎஸ்பி, அடுத்து உடனே மெனு க்ளோஸ் ஆகிடுது. ஸோ நீங்கள் அதை இம்மிடியேட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இன்புட்டை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா இன்புட்டில் யூஎஸ்பி, ப்ளூடூத்து, ஏஆர்சி, ஆப்டிக்கல், கோஆக்சியல், ஆக்ஸ் இதுதான் இருக்குது வரிசையாக. ஸோ நார்மலாக மெனு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மாஸ்ட் வால்யூம் நினைக்கும். மாஸ்ட் வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வால்யூமும் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 60 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மெனுவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்புட் வரும். அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் வரும், கூட்டிக்கலாம் வரலாம். அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரியரு. அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டருக்கான வால்யூம். அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்வூஃபருக்கான வால்யூம். அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ் அண்ட் ட்ரபிள் மட்டும் 0 to 15 லெவல் கொடுத்துருக்குறாங்க. திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த ரிமோட் கிட்டில் இருக்கக்கூடிய மெனு ஃபங்க்ஷன்ஸ். இதில் தேவையில்லாத அன்னெசரி மெனு ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. இந்த ரிமோட் கிட்டை பொறுத்த வரைக்கும் கெயின் நல்ல ஒரு லெவலில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா கெயினர் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இதனுடைய ரிமோட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நார்மல் 5.1 ரிமோட் கிட்னுடைய மாடலில் தான் இருக்கும். கீஸ் எல்லாமே கொஞ்சம் அது நேம் மட்டும் மாறி இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எந்த ரிமோட்டை வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை பட்டன், அடுத்து ப்ளூடூத் செலக்ட் பண்ணுற பட்டன், யூஎஸ்பி, ப்ளூடூத், யூஎஸ்பி, ஆக்ஸு, கோஆக்சியல், ஆப்டிக்கல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2.1, 5.1 ஆப்ஷனு. அடுத்து நெக்ஸ்ட்டு சாங், ப்ரீவியஸ் சாங், மற்றது ப்ளே, பாஸ், அப்புறம் ஆடியோ மோடு. ஏன்னா இதில் வந்து ஒரு 7 ப்ரீசெட்டட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாக இதில் ஸ்டீரியோ டு ப்ரோலாஜிக் 2 கன்வர்ஷன் ஆப்ஷனும் இருக்குது. அடுத்து பேஸ் டபுள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன், சப்வூஃபர், சென்ட்ரு, மாஸ்டர் வால்யூமு, ரியரு, ஃப்ரண்ட்டு, அப்புறம் நம்ம தேவையான சாங்கை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு தேவையான நியூமெரிக் கீஸ். அடுத்து ரிப்பீட் மோடு, பேக்லைட்டை வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு தேவையான பட்டன்ஸு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக்லைட்டை நம்ம ஆட்டோ மோடில் வச்சிட்டோம் அப்படின்னா பர்டிகுலர் டைம் டிலேயில் டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதே பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேக்லைட் ஆனில் வச்சிட்டோன்னா டிஸ்பிளே நமக்கு ஆஃபே ஆகாது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோன், நம்ம ஆடியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்பீக்கரும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது ஸ்பீக்கர் வயர் கட் ஆகிருக்கா அப்படி அதை செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட் டோன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா ஃப்யூச்சரில் ஒரு சில ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரியான மியூசிக் ஒரு சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எம்டியாக. ஸோ இதுதான் இந்த ரிமோட்னுடைய கீஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போது இந்த ரிமோட் கிட்ட பொறுத்த வரைக்கும் இதில் இன்பில்ட்டாக யூஎஸ்பி மற்றும் ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் இருக்குது. ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ ப்ளேபேக் ஃபெசிலிட்டி இதில் உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஆடியோ பிளேயர். இதில் உங்களுக்கு MP3 ஃபைல்ஸ் 128 kbpsலேருந்து 320 kbps வரைக்கும் பர்ஃபெக்டாக ப்ளே ஆகும். அடுத்து வேவ் ஃபைல், அதாவது வேவ் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா 16 பிட் மற்றும் 24 பிட் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ஃப்ளாக் ஃபைல்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் ஃபார்மெட்டில் உங்களுக்கு 16 பிட் தான் ப்ளே ஆகும், 24 பிட்டு ப்ளே ஆகாது. ஸோ அட்வான்ஸ் ஆடியோ கோடாக் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய லாசஸ் இந்த ப்ளூடூத்தில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நல்ல ஒரு டீட்டெயில்டான ஆடியோ ரிசல்ட் ப்ளூடூத் வெர்சஸ்
யூஎஸ்பி ரெண்டுலேயுமே கிடைக்கும். ஏன்னா இதில் ப்ளூடூத் மற்றும் யூஎஸ்பி கம்யூனிகேஷன் எல்லாமே டிஜிட்டலாக நடக்கிறதுனால உங்களுக்கு அதில் எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது. இதனுடைய ஆடியோ டெமோ டெஸ்ட் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது இந்த ரிமோட் கிட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் ஜஸ்ட்டு நான் இந்த யூஎஸ்பி சாக்கெட்டில் ஒரு பென்ட்ரைவை மட்டும் ப்ளக் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த ரிமோட் கிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் மற்றும் யூஎஸ்பி மோடில் இருந்தால் மட்டும் தான் நம்ம பென்ட்ரைவை ப்ளக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்பி ப்ளே ஆகும். வேறு HDMI, ARC, ஆப்டிக்கல் மற்றும் கோயாக்சியல் மோடில் இருந்ததுன்னா அது கனெக்ட் ஆகாது. இப்போது உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் இதனுடைய மோட்ஸ் ஆப்டிக்கல், அடுத்து கோயாக்சியல், அடுத்து HDMI, ARC. ஸோ இந்த மாதிரி மாற்றும் போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் மாறும். இதுவே நம்ம டிஜிட்டல் இன்புட் கொடுத்துருக்கும் போது வரக்கூடிய சிக்னல் ஸ்டீரியோ சிக்னலாக அல்லது உங்களுக்கு ஒரிஜினல் டிடிஎஸ்ஸா அல்லது டால்பி டிஜிட்டலா அப்படிங்கிறத இது டீட்டெயிலாக காட்டிடும். டெமோ வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு மோட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அந்த சிக்னல் கனெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத காட்டும். ஸோ இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி ப்ளக் மோடை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது ப்ளூடூத் மோடில் தான் நிற்கும். ஏன்னா யூஎஸ்பி நான் ப்ளக் பண்ணலை. இப்போ யூஎஸ்பி சாக்கெட்டில் உங்களுக்கு நான் யூஎஸ்பி ப்ளக் பண்ணி காட்டுறேன். யூஎஸ்பி நான் ப்ளக் பண்ண உடனே உங்களுக்கு யூஎஸ்பின்னு அங்கே டிஸ்பிளேயில் வந்துருச்சு. ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த யூஎஸ்பி பிளேயரில் மொத்தம் 1259 ஃபைல்ஸ் இருக்குது. இதில் ப்ளே ஆகக்கூடிய ஃபைல்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைலு, ப்ளே ஆகக்கூடிய சாங்குடைய நேமும் அது என்ன ஃபார்மட்டும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டிடும் டிஸ்பிளேலையே. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கனெக்டடா டிஸ்கனெக்டடா அப்படிங்கிறத காட்டும். ஆடியோ ப்ளே ஆனிச்சுன்னா ப்ளேயிங் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரிமோட் கிட்னுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ். ஸோ ஆன் பண்ணி காட்டிட்டேன். வேறு எந்த ஒரு இன்டைரக்டான மெனு ஃபங்க்ஷன்ஸும் கிடையாது. எல்லாமே டைரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் மெர்ஜிங் ஃபங்க்ஷன் தேவையில்லை, மெனு ஓப்பன் பண்ணி கெயின் செட் பண்ணணும், இண்டிவிஜுவல் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ எல்லாமே டைரக்ட் கீஸாகவே வந்துடும். டைரெக்டாகவே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதனுடைய டெமோ டெஸ்ட் வீடியோவை, அதாவது நான் செப்பரேட்டாக இந்த ரிமோட் கிட்னுடைய ஆடியோ டெமோ டெஸ்ட் வீடியோ ஒன்று எடுத்து அதை செப்பரேட்டாக அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு இதனுடைய ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டு தேவைப்பட்டது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க் வழியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.